பெண் ஒருவருக்கு ரூபாய் 370க்கு பிரியாணி வாங்கி கொடுத்து விட்டதால் அந்த பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வேன் என பொருள்படும் வகையில் இளைஞர் ஒருவர் பேசியது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. சமூக வலைதளங்களில் இதற்கு மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அந்த நபர் தனது வேலையை இழந்துள்ளார். மேலும் போலீசாரும் இப்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமீப காலமாக இந்த 370 ரூபாய் பிரியாணி விஷயம் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை சாதாரண காமெடி என கடந்து செல்ல முடியாது என சொல்லும் சமூக ஆர்வலர்கள் இது பெண்களின் சம்மதம் மற்றும் ஆணாதிக்க மனநிலை நமது சமூகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையே காட்டுவதாக தெரிவித்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த பிரபல ஸ்டாண்ட் அப் காமெடியனான பிரணித் மோர் என்பவர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் இந்த சர்ச்சை தொடங்கியது. குருகிராமை சேர்ந்த ஹிமான்ஷா ஜங்க்ரா என்ற இளைஞர் தான் ஒரு பெண்ணுடன் டேட்டிங் சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போது நான் ஒரு பெண்ணுடன் டேட்டிங் சென்றேன். நாங்கள் ஒரு உணவகத்தில் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அதன் விலை 370 ரூபாய். சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பெண் தன்னை வீட்டில் விடுமாறு கேட்டார். இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். அப்போது எனக்குள் நான் 370 ரூபாய் செலவு செய்துள்ளேன், அதை நான் வசூலிக்காமல் விடமாட்டேன் என நினைத்து கொண்டேன். நான் அந்த பெண்ணை எனது ரூமிற்கு அழைத்து செல்லலாம் என இருந்தேன். ஆனால் முதல் டேட்டிலே இதை செய்தால் அந்த பெண் தவறாக எடுத்துக்கொள்வார் என்பதால் எதையும் செய்யவில்லை என்றார். மேலும் இந்த வீடியோவை பிரணித் மோரே தனது சமூக வலைதள பக்கங்களிலும் வெளியிட்டார். இதை பார்த்து மக்கள் கடும் கொந்தளித்தனர். பலரும் இதை மிக கடுமையாக கண்டித்தனர். ஒரு பெண்ணுக்கு உணவு வாங்கி கொடுத்து விட்டால் அந்த பெண்ணின் உடல் மீது அந்த ஆணுக்கு உரிமை வந்துவிடும் என்ற தவறான எண்ணத்தை இது ஏற்படுத்துவதாக சாடினர். ஒரு பெண்ணின் சம்மதத்தையும் 370 ரூபாய் பிரியாணியுடன் ஒப்பிட்டு பேசியது பெண்களை இழிவுபடுத்துவதாக இருப்பதாகவும் சாடினர். குறிப்பாக வசூல் செய்வேன் என்ற வார்த்தை அந்த பெண்ணை வற்புறுத்தி செய்ய வைப்பேன் என்பது போல இருப்பதாகவும் சாடினர். அதோடு அதே நிகழ்ச்சியில் மருத்துவர் சஜால் பவார் மருத்துவ படிப்பின் போது உடற்கூறியல் வகுப்பில் பயன்படுத்தப்படும் ஆண் சடலங்களின் அந்தரங்க உறுப்புகளை ஒப்பிட்டு தாங்கள் கேலி செய்ததாக அந்த நிகழ்ச்சியில் அவரும் அவரது நண்பரும் கிண்டல் அடித்தது குறித்து பகிர்ந்ததும் கடும் கண்டனத்துக்குள்ளானது. இந்த வீடியோக்கள் இணையத்தில் தீயாக பரவிய சூழலில் இந்த மட்டமான காமெடி செய்த இளைஞர் ஹிமான்ஷா ஜங்க்ராவை அவரது நிறுவனம் வேலையை விட்டு தூக்கியுள்ளது. பிரணித் மோர் அந்த வீடியோவை நீக்கியதுடன் தனது செயலுக்கு மன்னிப்பும் கேட்டார். மேலும் மும்பை போலீசும் இந்த விவகாரத்தில் களத்தில் இறங்கியுள்ளது. காமெடியன் பிரணித் மோர் மற்றும் இந்த சர்ச்சை கருத்துக்களை கூறிய ஹிமான்ஷா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதோடு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் எச்சரிக்கையும் விடுத்தது. சமூக வலைதளங்களிலும் பிரியாணி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது குறிப்பிடத்தக்கது.